ஹாய் மக்களே! நேத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கருப்பாவ வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஓட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ, அதுக்கு வந்து தேவையான கயிறு, அவனுக்கு வந்து சலங்கை, துண்டு இந்த மாரி பொருட்கள எல்லாமே நாங்க வந்து பொட்டு எல்லாமே வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு, சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கருப்பாவுக்கு வந்து கயிறு எல்லாமே வந்து மாத்துவோங்க. அதுக்காக வந்து கயிறு எல்லாமே வந்து நாங்க சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே கருப்பாவுக்கு வந்து கயிறெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கருப்பா வந்து குளிக்க வச்சாச்சுங்க. குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம், அவனுக்கு வந்து தண்ணி காமிச்சிட்டு, அப்படியே தட்டை போட்டேங்க. தட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். தட்டை சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா, கருவனத்து வந்து கீழே கிடந்துச்சுங்க. அதை எடுத்து போட்டேன். அதையும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி தட்டை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தட்டை போட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நாங்கள் கயிறுலாம் வந்து மாற்றிடுவோங்க. மூக்கு கயிறு, இந்த பிடி கயிறு இதெல்லாம் மாற்றிட்டு அவனுக்கு வந்து மேக்கப் பண்ணுவோங்க சொல்லப்போனால். கொம்புலலாம் வந்து சந்தனம் இதெல்லாம் வந்து பூசுவோங்க. இந்த மாதிரி வேலை வந்து பார்ப்போங்க ஜல்லிக்கட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது. அப்படியே மாமா பார்த்தீங்கன்னா, அவன் கழுத்தில் வந்து சலங்கை இதெல்லாம் வந்து கட்டிகிட்ருக்காங்க. இந்த 2 பச்சை கயிறு போட்டு தாங்க நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம். அந்த வெள்ளை கயிறை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா கழட்டிடுவோங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து வச்சு விடுவோங்க. ஓரளவுக்கு நல்லா வந்து மேக்கப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொம்புலலாம் சந்தனம் தடவி எலுமிச்சம்பழம்லாம் வந்து கட்டிடுவோங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக மறந்துடாமல் பாருங்கள். சரி ஓகே, பாய் மக்களே.